ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலேருந்து புதுசாக ட்ரெய்லர் வெளியிருக்கு. ட்ரெய்லரில் வெளியிடக்கூடிய மர்மங்கள் சீக்ரெட்ஸ் அதில் டேக்கன் பண்ண போகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவலைப்பட நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு மாதிரி ஒரு பச்சை கலரில் ஒரு இருக்குது. அது என்னென்னா ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோஸாக என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. கீழே என்னென்ன சூப்பர் ஹீரோஸ் என்னென்ன யூனிவர்ஸில் இருக்காங்கன்னு செக் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஜாக்மேன் வந்து கேட்டிருப்பாங்க கொஷின், இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்களான்னு. அவர் வந்து ஆமான்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நானும் இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் மாதிரி சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி தான் நோவே படத்தில் பியும் ஆண்ட்ரோ பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் 3 பேருமே இருப்பாங்க. அதாவது ஆங்கோ ஜாக்மேன், உள்வழினும் ஃபுல் ராயல் என்ஃபீல்ட், அப்புறம் வந்து 2B மேக்கர் ஸ்பைடர்மேன் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம மெயின் டாபிக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு கேட்குது. அவர் உண்மையாமலே நல்லவராக கெட்டவராக மாறி இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. இதில் 2 டூம் இருக்கு. இதில் 2 டூம் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு டூம் இருப்பார், செகண்ட் ஹாஃபில் ஒரு டூம் இருப்பார்னு நினைக்கிறேன். நான் மேலே போகக்கூடிய நான் லேட்டராக சொல்லிடுறேன். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லாங் ஷாட்டில் ஒரு சிட்டியை காமிச்சிருக்காங்க. இது நியூயார்க் சிட்டி தான், பட் எந்த டைமென்ஷனில் இருக்கிற நியூயார்க் சிட்டின்னு தெரியல. ஒன்று அவெஞ்சர்ஸ் சிட்டியும் கிடையாது, அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் கிடையாது. அப்புறம் வந்து 2B மேக்கர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆங்கோ ஜாக்மேன் வர்சஸ் ஸ்பைடர்மேன் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க போகுது. 15 நிமிஷம் அவங்க சண்டை போட்டுக்கலாம். பர்ஃபெக்டிவாக எடுத்துருக்காங்க அந்த படத்தை. ஓகே, அதான் இந்த யூனிவர்ஸ் வந்து வேறு யாரும் நோட் பண்ணிக்கோன்னா 2B மேக்கர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் தான். ஓகே, ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருப்பாங்க யூனிவர்ஸ் வந்து அழிகிற மாதிரி. பேட்ரிக் ஸ்டீவன்ஸ் வந்து பயப்படுவார் என்ன நடந்திருக்குன்னு. அது வந்து கனெக்ஷன்லாம் அது அங்கே டேமேஜு இங்கே வந்து காமிக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயமும் இருக்குது. ட்ரெய்லரில் நீ பார்த்தீங்கன்னா உடச்சி செதறும் இந்த யூனிவர்ஸு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா செதறதுக்கும் அழிஞ்சு போனதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரியல, மேபி 2B மேக்கர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸாக இருக்கலாம். நிறைய பேர் திடீரில் வந்து 2B மேக்கர் ஸ்பைடர்மேன் வந்து சொல்கிறாங்க. பேட்னுடைய படத்துலேயும் 2B மேக்கர் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து யூனிவர்ஸ் அழிகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து 3 விஷயத்துல வந்து முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்னில் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து செகண்டாக வந்து உலகம் அழிகிற மாதிரி காமிக்கிறாங்க. 3வதுல வந்து யூனிவர்ஸே காமிக்கிறாங்க. இதில் 3த்துக்கும் ஒரே கனெக்ஷன். 3மே 2B யூனிவர்ஸாக இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம தார் வந்து இருக்காரு. இது வந்து நான் ஒரு தியரி யோசிச்சு எல்லாருமே 2B மேக்கர் யூனிவர்ஸ் அழிஞ்சிடலாம். 2B சைடில் தான் எல்லா அவெஞ்சர்ஸ் கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு அப்புறம் வந்து மெயின் லீடாக இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் யூனிவர்சிருக்காங்க, அப்போ நியாயம் கிடைக்கணும். அதனால தான் வந்து தாருக்கு வந்து டூம் கூட போய் சண்டை போடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெளியே இதுமாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் சண்டை போடும்போது 2 ஸ்பைடர்மேனை ப்ரெட் பண்ணிருப்பாங்க, ஹைட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்பைடர்மேனுக்கு தெரியுமாதிரி அது மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து 2Bயும் ஒன்று ஹைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்ரெட்டாக ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கும்னு மேபி இருக்கலாம். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு மேபி 2Bயோட யூனிவர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க தாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காமிக்லேயுமே நடந்திருக்கு, அனிமேட்டட் சீரீஸ்லேயும் நடந்திருக்கு, இப்போ படத்துலேயும் பார்க்கணும். ஓகே, மேபி இந்த பார்த்துட்ருக்கிற படம் வந்து ஒன்று அவங்களோட ஒய்ஃப் அண்டு குழந்தையாக இருக்கும், இல்லைன்னா அவங்க அம்மாவும் ஈவோடாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ்மாவால் அவர் வந்து இப்படி ஆகிட்டாரு. ஃபேஸ் வந்து ரொம்ப சரிஞ்சு போனதால் அவர் முகமூடி போட்டுருக்காங்க. ஒரு ஃபேக்ட் என்னென்னா இந்த படத்தில் 70% வந்து டானி ஜூனியர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டார். ட்ரெய்லரில் பார்க்க முடியாது. ஃபேஸை நினச்சோ ஃபேமிலியை நினச்சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் அவர் வந்து கண்ணீர் ஓடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இதனால தான் ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க நல்லவராக இருந்தாலும் இப்போ ரொம்பவே மோசமாக மாறிட்டாருன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்து ஃபஸ்ட்டு சீன் நடக்கும்னு நினைக்கிறேன். டூமோட ஃபஸ்ட்டு சீன் மேபி இருக்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் விக்டர் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
இதில் ஒரு முக்கியமான 2 தியரி இருக்குது. ஒன்று வந்து குழந்தைய வந்து கடத்திட்டு போயிருப்பார், இல்லைன்னா வந்து டூபியோட யூனிவர்ஸ் அழிஞ்சனால வந்து கேட்பாங்களா இருக்கும். 2 விஷயத்தில் எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு நின்றுட்டுருக்க இடம் அழிஞ்சு போன ஒரு யூனிவர்ஸ்னால் அது வந்து டூபியோட யூனிவர்ஸாக கூட இருக்கலாம். மேபி அவங்களே வந்து சொன்னால் தான் தெரியும். அவுட் ஆஃப் 5 டைப்ஸ் லொக்கேஷன் அப்படிலாம் இருக்குது. அப்புறம் வந்து டூபியோட யூனிவர்ஸ் அப்படிலாம் இருக்குது. ட்ரைலரில் காமிச்சு செஞ்சு போன உலகம் இதுதான். அங்கே ஜாக் பண்ணி யாரும் உயிரோடும் இல்லை, இந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் காமிச்ச அழிஞ்சு போன உலகம் இதுதான். அப்புறம் வந்து எக்ஸ்மேனுக்கும் டூமுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் டூமும் அப்போனா இவர் வந்து நல்லவர். இப்போ வந்து 2 பேர் அப்போனா 2 டூம் சட்டையை பிடிச்சி கேட்கும்போது இவர் ஒன்றும் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பான இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து நோ டூம்னு உங்களுக்கு கேட்டவர்னு நினைக்கிறேன். ஓகே, சம்மந்தமே இல்லாமல் ஆங்கர் ஜாக்மன் இதுக்கு வந்து D23 வந்து என்னை சேர்த்துக்கோங்க சொல்லணும். என் டெட்பூல் வந்து போன சினிமா காலில் வந்து கிரேட் டெட்பூல் வரணும். எதுக்காக ட்ரைலர் பேட்மிண்டன் படத்தில் ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் போடணும். இதுக்காக ஃபஸ்ட் ட்ரைலரில் வந்து ஒரு யூனிவர்ஸ் அடிக்கடி காமிக்கணும். எதுக்கு செகண்ட் ட்ரைலரில் அழிஞ்சு பண்ணி ஒரு யூனிவர்ஸை காமிக்கணும். இது எல்லாமே ஆங்கர் ஜாக்மன் வர்சஸ் ஸ்பைடர்மேன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. டேரெக்டாக சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். இன்டேரக்டாக சொல்கிறேன் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் டேரெக்டாக சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். இப்போ வந்து எதுக்குடா அப்படின்னு ஆகிடும். சஸ்பென்ஸாக வச்சு படம் டிசம்பர் 18 திருவிழா மாதிரி இருக்க போகுது. அது தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது தெரிஞ்சு ஃபைனல் ட்ரைலர் வந்து அவெஞ்சர்ஸ் என்கேம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக டூப்ஸ்டேக்கு ப்ரொமோஷனாக அன்றைக்கி கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்ட போய் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பர்னா ஒரு நவம்பர் 2025 அதை மாதிரி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு படம் பார்த்தா போதும். டூபி வர்சஸ் ஆங்கர் ஜாக்மன் 2 லெஜெண்ட்ஸ், 90s கிட்ஸோட லெஜெண்ட்ஸ் சண்டை போடுறது வேறு லெவலில் இருக்க போகுது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் போஸ்ட் எடிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயிலர்லேயும் குழந்தைங்கள்லாம் காமிக்கிறாங்க. செகண்ட் ட்ரெயிலர்லேயும் எல்லாருக்கும் குழந்தை அக்கௌண்ட்லாம் காமிக்கிறாங்க. ஸ்ரீயோட ஃபஸ்ட்டு ட்ரெயிலர்லேயும் குழந்தை வச்சுக்கிட்டு எல்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் மேஜரும் வந்து குழந்தைங்கள பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியாது. ஏன்னா தாரோட பொண்ணு, ஸ்ரீயோட குழந்தை, எல்லாரோட குழந்தை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசிக்கிட்டாக தான் இருக்குது. நான் பார்ப்போம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயிலர் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ண டியூபோட யூனிவர்ஸ் நடிக்க ஆங்கர் ஜாக்மன் இன்னொரு ரிலையன்ஸ் டெட்பூலும் வருவாங்க. கூடவே இன்னொரு ஆள் வருவார். வேறு இடத்துல மேக்னெட்டிவ்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். நான் வந்து நியூ ஜெர்சி அடிப்பார். அந்த நியூ ஜெர்சி வேறு எதுவும் இல்லை, டூபியோட யூனிவர்ஸ் தான். வந்து இந்த அழிஞ்சு போன உலகத்தை காமிக்கிறது டூபியோட தான். ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன் சொல்கிறது டூபியோட தான். அதாவது ஸ்பைடர்மேன் பேட்டுடைய போஸ்ட் கிரெடிட்டில் வந்து இந்த ஃபஸ்ட் ட்ரெயிலர்லேயும் செகண்ட் ட்ரெயிலர்லேயும் அழிஞ்சு போன பேட்ரிக் ஸ்டீவர்ட் பார்க்கறதும் எனக்கு தெரிஞ்ச டூபியோட யூனிவர்ஸ் தான். அழிஞ்சு போன இந்த காமிக்கிறது யூனிவர்ஸ் தான். டூம் வர்சஸ் தார் அந்த ஃபைட்டு நடக்கிறது டூபியோட யூனிவர்ஸ் தான். ஆக மொத்தம் டூபியோட யூனிவர்ஸ் தானே படமே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டூபியோட யூனிவர்ஸ் அழிக்கணும். ஸ்பைடர்மேன் 4 வந்திருந்தால் அவர் எங்கேயோ அவரோட ரூட்டு ட்ராக்கே வேறு இல்லாமல் 12-15 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு ஒரு யூனிவர்ஸ் அடிச்சு அவர் வந்து ஃப்யூச்சரில் படத்தை கொண்டு வர கேட்கறதுனால எப்படி பண்ணுறாங்களா, இல்லை ஃப்யூச்சர் படம் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா இன்னுமே புரியல. ஏன்னா பாதி படமே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு ரூம் உட்காந்துருக்கிற இடம் அவரோட லக் ஏரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் யூனிவர்ஸ் செகண்ட் ஆஃப் வந்து ஆனால் ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் படம் ஃபைட்டு. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 25 நிமிஷம் நல்லா கூடி பேசுகிறாங்க, ரூமுக்குள்ளே சண்டைக்கு போகிறாங்க, நம்மளோட ஏன்னு கேட்குறாரு. வந்து செகண்ட் ஹாஃபில் கேட்டோட மாறாரு. தான் நடக்குது. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டூபியோட யூனிவர்ஸ் அழிக்கணும். ஸ்பைடர்மேன் 4 வந்திருந்தால் அவர் எங்கேயோ அவரோட ரூட்டு ட்ராக்கே வேறு இல்லாமல் 12-15 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு ஒரு யூனிவர்ஸ் அடிச்சு அவர் வந்து ஃப்யூச்சரில் படத்தை கொண்டு வர கேட்கறதுனால எப்படி பண்ணுறாங்களா, இல்லை ஃப்யூச்சர் படம் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா இன்னுமே புரியல. ஏன்னா பாதி படமே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரூம் உட்காந்துருக்கிற இடம் அவரோட லக் ஏரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் யூனிவர்ஸ் செகண்ட் ஆஃப் வந்து
படம் ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் படம் ஃபைட்டு. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 25ஆவது நிமிஷம் எல்லாம் போய் கூடி பேசுகிறாங்க, ரூமுக்குள்ளே சண்டைக்கு போகிறாங்க, நம்மளோட பையன் கேட்குறாரு. வந்து செகண்ட் ஹாஃபில் கேட்டோட மாறாரு. என்ன நடக்குது? டாபிக் போகலாம். இந்த டாபிக் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சைல்டுஹுட்டு இதுவான டூபியோட யூனிவர்ஸ் அழிஞ்சிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது என்னென்னா தார் வர்சஸ் டூம். டூபி கேட்க நியாயம் கேட்டு டூம் கூட சண்டைக்கு போகிறாரா இல்லை வேறு என்ன காரணம்னு தெரியல. பட் நம்ம தேனோஸே கதரை விட்டு நம்ம தாரே ஒரே ஒரு சுண்டு விரலை வச்சு நிறுத்திருந்தது பெருத்த அவமானம் தார் ஃபேன்ஸுக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு பெரிய ஒரு தார் ஃபேன் தான். பட் இந்த சீனை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சுற்றியை தள்ளி விட்டு ஒரே அடி தான் நம்மளோட லேசர் கண்ணை வச்சு பறந்து போயிட்டு நம்ம தார். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக டைலாக் பேசிட்டு வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம் வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா நம்ம தண்டர் பர்த் போட்டு ஸ்டீல் தேனஸ் ஒரே ஒரு அடியில் தெருவு கூட கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு அடிக்கு ரொம்ப நேரம் ஆகும்போது தேனோஸ் அடிக்கவே நம்ம தார் வந்து ஏகப்பட்ட பவர் நேற்று வந்து அடித்தார். ஆனால் இவருடைய அடிக்கணும்னா 10. அதுக்காக தான் அந்த படத்தில் ஃபஸ்ட் செகண்ட் ட்ரைலர் ஓடிக்கிட்ட தார் பவர் கேட்பார். பட் அவ்வளோ பவர் போட்டுக்கும் அவ்வளோ சமாளிக்க முடியாது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட 2 படத்தோட மெயின் இல்லை. இந்த படத்தில் அவர் சாக மாட்டார், தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சில மிகப்பெரிய இல்லை அழிய மாட்டார், மற்றவங்க அடிப்பார். சீக்ரெட் பார்த்து அழிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிவபியோட யூனிவர்ஸே அழிச்சிருக்காரு. எப்படி உயிரோடு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. எப்படி நான் என்ன நினைக்கிறேன் என்ன வந்துடும் ஒரு பற்றி டூபி ஆங்கோஜாக் வந்தால் மெயின் ஹீரோ வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் பாஸ்டில் 3ஆவது ஹீரோலாம் வந்து நம்ம வந்துட்டு டெட் பூலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் தாடே 2 அடியில் காலி பண்ணிட்டாரு. காலி பண்ணுறதான் தெரியல, ஆனால் அடிச்சிருக்காரு. செவத்தில் வருஷம் உண்டாரு. முன்னாடி விட இந்த ஃபைட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒரே 2 செகண்ட் 3 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி பிடிப்பாரு, அப்படியே மறைஞ்சிடும். வந்து அடிச்சு லேசராக அடிச்சிருக்காரு. சுற்றி தள்ளி விட்டு இவரோட லேசராக தள்ளி பண்ணிட்டாரு. அப்போலாம் ரொம்ப லோக்கியை காமிக்கிறாங்க. அவரும் டிவி ஏஜெண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். போன ட்ரைலர் காமிச்சிருக்காங்க. இவருடைய 100 படத்துலேயே பார்த்துருக்கீங்க, ஒரு டிவி ஏஜெண்டாக நடிச்சிருப்பாரு. அவரோட தாவது லவ் தந்தர் படத்துலையும் அப்படின்னா லேக் நோட் படத்துலையும் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த கடைசியாக இந்த ட்ரைலர் வந்துருக்காரு. அப்படியே டீமோட ரொம்ப சைக்காப்ஸை வந்து கோவப்படுற மாதிரி நல்ல லேசர் மேலே காமிச்சிருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. அது ஏன்னா செகண்ட் ட்ரைலரில் வந்து சைக்காப்ஸு. இந்த சைக்காப்ஸ் எதுக்கு தனியாக ஒரு ட்ரைலரில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா 3 ட்ரைலர்லேயுமே ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காரு. கண்ணில் லேசர் கட்டுறது. ஏன் எதுக்கு 3மே ஒரே லொக்கேஷன் தான்? ஏன் அப்படி பண்ணணும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப டாக்டர் டூம் வந்து சில லீக்ஸ்லாம் வந்துருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த டாபிக்னா நம்ம டூம் வந்து இங்கே வந்து எப்படி லூசிஃபரோட இது வந்து நம்ம டூமே கிடையாது. இவர் வந்து நம்ம அயன்மேன் வந்து இப்படி ராபர்ட் டவுனி ஜூனியராக இருக்கணும். அதே மாதிரி அயன்மேன் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியராக இருக்கார். அதே பேரலல் யூனிவர்ஸ் தான் இது. அவர் வில்லனாக டூமாக இருக்கார். இவன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. திடீர்னு அயன்மேனை கொண்டு வந்து டூமுன்னு கொண்டு வந்தால் இவர் டூம் நம்புறாங்கன்னு. சரி விடுங்க. அடுத்த என்ன விஷயம்னா நம்ம டாக்டர் டூம் இருக்கார்ல, ஒரு டாக்டர் டூம் அயன்மேனாகவும் இருக்கலாம். ஒரு பக்கம் ஒரு ஃபேஸில் கேப்டன் அமெரிக்கா ஃபேஸில் இருக்கும். அதுதான் 2 ஃபேஸில் வந்து 2 கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஒரு டூம் வந்து நம்மளோட ஆர்டிஜே, இன்னும் டூம் வந்து கேப்டன் அமெரிக்கா. இந்த ஜம்ப் பண்ண சீண்டே உங்களுக்கு சில பேர் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. இப்படி இருக்கலாம், தியரி அப்படி தான் இருக்குது. ஏன்னா அயன்மேனுக்கு இருக்கிற மூஞ்சி கேப்டன் அமெரிக்காவுக்கு இருக்காதா? சரி, ஓகே. ஃபைனலி இந்த ட்ரெய்லரோட ஃபைனல் ரிவ்யூக்கு வந்துட்டோம். ஃபைனலாக அவன் என்ன சொல்லலாம், அவனோட இப்போ டூம் பார்ட்ஸை யூஸ் பண்ணி மொத்த உலகத்தையும் ஆக்குபை பண்ணுறாரு. இது வந்து படத்தோட எண்டிங்காக இருக்கலாம் நினைக்கிறேன். பார்ட்ஸுக்கு முன்னோட்டமாக அமையும்.
கண்டிப்பாக இந்த படத்தில் யாரும் சண்டை போட போகிறோம் கிடையாது. சண்டைக்கு போனால் தாருங்காலி தான். அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. சரி. கடைசியாக ஒரு டைலாக் சொல்கிறாருங்க. இந்த டைலாக்லாம் தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. எப்படி நம்ம எங்கேயாமல் சொன்னால் அயன்மேன் சொல்கிறாரோ அதே ஐ ஆம் டூம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அயன்மேன் சொல்கிறாரோ அதே மாதிரி நம்ம ஐ ஆம் டூம்னு சொல்கிறாரு. மாசான டைலாக். அதே மாதிரி இந்த படத்தோட எல்லா வெஞ்சர்ஸ் எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டு கடைசி டைலாக்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் எல்லா வில்லன்ஸையும் டிஃபீட் பண்ணுறப்போ சொன்னார். இதில் ஹீரோ டிஃபீட் பண்ணுறப்போ சொல்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சொன்னால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்ப லாங்காக போயிட்டு புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. யாரெல்லாம் 2B ஃபேன்ஸ் இருக்கீங்களோ 2B பயலுங்களா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். பயங்கரமாக 300-400 லைக் போகும். அதே மாதிரி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். 2B ஃபேன்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.